தாத்தா நான் தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட வந்து கேட்கட்டா? தாராளமாக கேளு. ஏன் தாத்தா கேர்ள்ஸுக்கு மட்டும் ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ டிக்கெட்டு, ஆனால் பாய்ஸுக்கு கூட்டு நெரிச்சுன்னு கிடக்கிற பஸ்ஸு டிக்கெட்டு, பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு தாம்பூலம் தட்டு தராங்க, ஜாக்கெட் பிட்டு சீராக வச்சு தராங்க, தேங்காய் எண்ணெய். ஆனால் நமக்கு வெறும் தேங்காய், கமலா, ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு தராங்க. சரி, என்ன தாத்தா நியாயம்? கரெக்டு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறா? ஏன் தாத்தா அவங்க தப்பு செஞ்சா கூட நம்ம மேலே தான் பழி, தப்பு பண்ணலைன்னா கூட நம்ம மேலே தான் பழி. அவங்க நம்ம அவங்கள ஏதாவது சொன்னால் கூட வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி உள்ள தள்ளிடுறாங்க. சரி தாத்தா, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னன்னா ஆண்கள் முன்னேற்ற கழகம் நடத்தலாமா? அடப்பாவி, உனக்கு என்னடா வயசாச்சு? இந்த சின்ன வயசில் கட்சி ஆரம்பிக்கணும்னு எப்படா உனக்கு தோணுச்சு? அப்போதான் ஆண்களுக்கு வந்து இலவசம் வாங்கி தரத்துக்காக இந்த போராட்டம் தாத்தா. அப்படியா? ஓகே ஓகே. நமக்கு ஃப்ரீ பஸ் எல்லாம் கிடைக்கும். ஃப்ரீ பஸ்ஸு கிடைக்கிறது மட்டும் இல்லை, எல்லா சலுகையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏய், நீ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தா எதையும் சாதிக்கலாங்கிறது இந்த வயசில் நல்லா தெரிஞ்சுன்னு இருக்கிறா. நீ பெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். எப்பத்துலேருந்து தாத்தா ஆரம்பிக்கலாம்? நல்ல நாள் குறிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே, சொல்கிறேன்டா. 10 பேர் வந்து சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா எதையும் சாதிக்கலான்னு, 15 பேர் தாத்தா சேர்ந்தா எதையும் செஞ்சிடலான்னு இப்போ நினைக்கிறீங்க இல்லை? ஆமாம் தாத்தா. ஓகே ஓகே, நல்ல என்னண்டா. ஓகே, ஒரு நல்ல நாளாக பார்த்து நாம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே தாத்தா.